நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் எதிரிகளை கொல்ல போறவனும் நீதான், எனக்கு கொல்லி வைக்க போறவனும் நீதான். எப்போ நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்களோ உங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். உயிரை கொடுக்க கூடாது, உயிரை எடுக்கணும். என்னம்மா இது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே ஒரு நாள் பூரா மிஷின் மாதிரி. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்கம்மா. பரவாயில்லம்மா, வேலை செய்யறதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கிறேன். நான் சாகுற வரைக்கும் இந்த வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களேம்மா, ஏதாவது நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? இல்ல பரவாயில்லம்மா, நானே பாத்துக்கிறேம்மா. இன்னும் என்ன, அரிசி அம்மாக்கு சமையல் பண்ணணும், வீடெல்லாம் பெருக்கணும். என்னம்மா இது காலையில் தான் வீட்டை பெருக்குனீங்க? அரிசி அம்மா இருக்கிற வீடு எப்பவும் பளபளன்னு இருக்கணும்மா. 4-5 தடவை பெருக்கினாதான் இங்க இருக்கிற அழுக்கெல்லாம் போய் சுத்தமா இருக்கும். அம்மா உங்க புடவையெல்லாம் கொடுங்கம்மா, நான் துவைச்சு கொடுத்துறேன். ஏன் புடவைலாம் வேணாம்மா, நான் துவைச்சுக்கிறேன். பரவாயில்ல. இல்லம்மா, அரிசி அம்மாவுக்கு வேண்டியவங்க உங்க புடவையை துவைக்கிறதுல கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குமா. ஹலோ, என்னையா அப்பல இருந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்க? ஏய், காக்கா பிடிக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. மேடம் அது மேடம் இதுன்னு வைடா போனே. ஸ்டூபிட். அப்பப்பப்பப்பா, இப்பதான் ஷூவை தொடச்சு வச்சேன், அதுக்குள்ள தூசி விழுந்துருச்சு. ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன கேவலப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏன் முன்னாடி அந்த ஷூக்கு பாலிஷ் போடுறேன், இதோ இந்த யூனிஃபார்ம் அயர்ன் பண்றேன். ஏய், இந்த அம்மாவோட புடவையே தோச்சு போடுறேன்னு சொல்ற. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். திலகா, அம்மாட்ட அப்படி பேசாதீங்கம்மா. நான் யாருக்கும் அம்மா இல்லம்மா, இந்த வீட்டுக்கு வேலைக்காரி, அவ்வளவுதான். நீ எதுக்காக வேலைக்காரியா இருக்கணும்னு கேக்குறேன். நீ செஞ்ச பாவத்தெல்லாம் தீக்கணும்ல, அதுக்காக. திலகா பாத்தியா, நீ பாவம் பண்ணவளா, இவங்க பரிகாரம் பண்ணி அந்த பாவத்தெல்லாம் புண்ணியமாக்குறாங்களா? திலகா, இதெல்லாம் இவங்களா பேசல, அரசி பேச வைக்கிறா. என் பொண்ணு முன்னாடி போய் என் ஷூக்கு பாலிஷ் போடு, என் புடவைய தோச்சு வைன்னு டிஜிபி அம்மா ஆர்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. இத பாருங்கம்மா, நான் யார் சொல்லி இதெல்லாம் பண்ணல. அந்த புண்ணியவதியை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க. ஏன் வயிற்று பழப்புக்கு நான் ஏதாவது பண்ணணும்ல. ஏதோ ஒரு வீட்டுல போய் பாக்குறத விட எனக்கு தெரிஞ்ச அரசியம்மா வீட்டுல நான் இந்த வேலையை பாக்குறேன். ஆமா, இதனால உங்களுக்கே வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படியே? இங்க பாருங்க அத்தை. அத்தையா? யாரு யார் உனக்கு அத்தை? அத்தை சொத்தன்னுட்டு இருக்கிற. ஆஹாஹா, இவ்ளோ நாளா பொண்ணதான் எடுத்தெறிஞ்சு பேச சொன்ன அரசின்னு நினைச்சேன். இப்ப மாப்பிளையும் தூக்கி போட்டு பேச சொல்லிட்டாளா? வெரி குட். இத பாருங்கம்மா, நீங்க வயிற்று பழப்புக்காக வேலை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. என்ன, எனக்கு நீங்க பிச்சை போடுறீங்களா? நான் மத்தவங்க மாதிரி யார் வீட்லயே உட்காந்துட்டு ஓசி சோறு சாப்பிட மாட்டேன். ஏப்பா பாத்தியா, இப்ப நம்மள குத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் மாமியாருங்கிற மரியாதையில பேசினேன். நல்ல விதமா சொல்றேன், இந்த இடத்த விட்டு போயிடுங்க, இல்லனா நல்லா இருக்காது. அரசிக்கு எடுபடி வேலை பாக்குறத ரொம்ப பெருமையா பேசிக்கிறேன். ஏய், மறுபடியும் இந்த திலகாவை மதுரை திலகாவை மாத்திராத சொல்லிட்டேன்.
உங்களுக்கு ஒரு நாள் டைம் தரேன். இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. இல்ல போக வைப்போம். என்ன அபி? அதான் நீங்களே கரெக்டா சொல்லிட்டீங்களே. பாப்போம், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கு மேல துளுத்துதுன்னு வச்சுக்குங்க, வெட்டிடுவோம். என்ன மிரட்டுறீங்களா? வரட்டும், அரசியமா வரட்டும். பாத்து என்ன 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 ப்ளீஸ் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு எவ்வளவு கேவலமா பேசுறா பாத்தீங்களா? இவ பேசுறது மட்டும் இல்லாம எல்லாரும் பேச விட்டு வேடிக்கை பாக்குறா. அம்மா அம்மா, நான் சொல்றேன், தயவு செய்து வாங்க என் கூட. ஹலோ ஹலோ இடியட். காவேரி, காவேரி, செல்வி, என்ன காவேரி இங்க உட்கார்ந்திருக்க? குளிச்சியா? காவேரி, ஏதாவது சாப்பிடுறியா? ஏண்டி இவ்வளவு தூரம் நான் கேட்டுட்டு இருக்க, ஒரு வார்த்தை பதில் சொல்லு. ஏண்டி நான் என்னடி தப்பு பண்ண இப்படி இருக்க? பாருங்க எப்படி இருக்க. விட இப்படி வாயே. இல்லம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ண இப்படி இருக்குல்ல? சும்மா சின்ன பொண்ணு மாட்டேங்கிற. விடு, வா இப்படி. இந்த பாரு, இந்த பாரு புள்ள, உன்கிட்ட பேசாம அவ வேற யார்கிட்ட பேச போறா? பாவம், அவன் கோவம் முடிஞ்சனே அம்மான்னு ஓடி வர போற பாரு. இந்த பாரு புள்ள, அவ உன்ன மாதிரி கிடையாது. எல்லாம் உங்க அம்மா, அவ பாட்டி செந்தமிழரசி மாதிரி டாம் டூம் டமாலும் குதிக்கிறா. அவ மேனரிசம் எல்லாமே அவங்க பாட்டி மாதிரி தான். இப்ப விட்டுடு, போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா, நான் சமாளிக்கிறேன். போ போய் எடுத்துட்டு வா புள்ள, போ புள்ள. அம்மா காவேரி, ஏண்டி உங்க அம்மா கிட்ட பேச மாட்டேங்கிற? பாவண்டி, எவ்வளவு துடிச்சு போயிருக்கா தெரியுமா? நான் பாட்டி, டிஸ்டர்ப் பண்ணாம சைலண்டா போறீங்களா? அது இல்லடி, உங்க அம்மா கிட்ட சைலண்டா போங்க. என்னடி இவ இப்படி சொல்றா? என்ன புள்ள பண்ணிட்டு இருக்க? அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கல, அதனாலதான் காலையில எழுந்து செஞ்சேன். எனக்கு ஒரு குரல் கொடுத்தா காலையில நானும் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. அவளுக்கு நான் பண்ணதாமா பிடிக்கும். அதுவும் கரெக்ட் தான், ஒவ்வொரு டைப்பு. காவேரி, உனக்கு பிடிக்கும்னு இதெல்லாம் நான் செஞ்சேன். எனக்கு வேணாம். சாப்பிடுடி, ஏதாவது ஒண்ணு சாப்பிட. எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. இருப்புல நான் கொடுத்தா சாப்பிடுவா. இந்த பாரடி செல்லம், சின்ன வயசுல இருந்து உனக்கு பிடிக்கும்னு உங்க அம்மா அதிரசம் முறுக்கு வடெல்லாம் சுட்டுருக்கா. இதை பாரு, இன்னொரு அட்வைஸும் சொல்ற கேட்டுக்கோ. சாப்பிட்டா தானே உடம்புல தெம்பு இருக்கும். தெம்பு இருந்தா தானே எங்களோட எல்லாம் சண்டை போட முடியும். நான் கொடுத்தா சாப்பிடுவா. இந்த அடி செல்லம், ஒரே ஒரு வடை சாப்பிடுமா. எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. என்னடி இது? என்ன கொடுத்தாங்க உனக்கு? சாப்பிட தானே கொடுத்தாங்க. இருப்புல என்னது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிற? என்ன சண்டை இங்க? எப்படி நடந்துக்கிற? என்ன சின்ன வயசுல இருந்து இந்த பலகாரம் எல்லாம் இவளுக்கு பிடிக்கும்னு சொல்லி செஞ்சா, அவ சாப்பிடாம தட்டி விட்டுட்டா. பாருங்க என்ன பண்ணான்னு. எல்லாம் கீழே தட்டி விட்டா. கேக்குறேன், நானே கேக்குறேன். ஏன் காவேரி, பிடிச்சது தானே செஞ்சு கொடுத்துருக்காங்க, ஏன் தட்டி விட்ட? சின்ன பிள்ளையில பிடிச்சதெல்லாம் இப்பயும் பிடிக்கணுமா? இதெல்லாம் செஞ்சு கொடுங்க நான் அவங்க கிட்ட கேட்டேனா? ஆள் வளர்றப்போ அறிவு வளருது இல்ல, அது உங்களுக்கு புரியணும்ல. சரி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி செஞ்சு கொடுப்பா. அதெல்லாம் அவங்களால செஞ்சு கொடுக்க முடியாது பாட்டி. அப்படி என்னடி செஞ்சு கொடுக்க முடியாதது? எனக்கு பீட்சா பிடிக்கும், பர்கர் பிடிக்கும், இட்டாலியன் ஃபுட் பிடிக்கும், தாய் ஃபுட் பிடிக்கும். இதெல்லாம் அவங்களால செஞ்சு தர முடியுமா? அவ்வளவுதானே, வாங்கிட்டு வர சொல்ற, வீட்ல உட்காந்து சாப்பிடு. ஐயோ, அதெல்லாம் வீட்ல உட்காந்து சாப்பிட்டா பிடிக்காது. எனக்கு வெளியே போகணும், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும், அவங்க கூட பேசணும், பழகணும், ரெஸ்டாரண்ட் போகணும். எனக்கு வெளியே போகணும், ப்ளீஸ் என்ன வெளியே விடுங்களேன். ச்சே. என்ன எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? என்ன வெளியே போக அலோ பண்ண மாட்டீங்க? ஏன்னா அவ ஏழை,
உங்க கௌரவம் தடுக்கும். தப்பான விஷயத்த பண்ணா எந்த தாயிடி தடுக்காம இருப்பா? செல்வி, காவேரி அப்படி என்ன தப்பா சொல்லிட்டா? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிடணும் தானே சொல்றா. அதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு பசங்களோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கு. வீட்ல எல்லாரோடையும் சாப்பிடுறத விட ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடுறதா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. வீட்ல கொஞ்சமா சாப்பிடுவாங்க, வெளியில நிறைய சாப்பிடுவாங்க. அது நல்லது தானே. இதுல எதுவும் தப்பு இல்ல. என்ன ஜிஜே, நான் தப்புன்னு சொன்னா நீங்க தப்பு இல்லைன்னு சொல்றீங்க? நான் அவளை கண்டிக்கும் போது நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க இப்படி பேசுறதுனால தான் இப்படி நடந்துக்கிறா. அது முதல்ல தெரிஞ்சுக்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாம பாய் ஃப்ரெண்டோட சுத்துனாதான் தப்பு. அவ ஃப்ரெண்டு கூட சாப்பிடணும் தானே சொல்றா. அதையும் சொல்லிட்டு தானே போறா, சொல்லாம செய்யலையே. அப்பா அவன் மனசு சுத்தமா தானே இருக்கு. இது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? சின்ன குழந்தை அவ. அப்பா, நீங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட உங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கலப்பா. என்ன இப்படி அடிச்சுக்கிற நீ? ஏன் இப்படி பண்ற? புரிஞ்சுப்பாங்க, எல்லாரும் உன்னை புரிஞ்சுப்பாங்க. அப்பா இருக்கான்ல. இப்ப என்ன வேணும்? என்ன வேணும் உனக்கு? ரெஸ்டாரண்ட் போகணும் அவ்வளவுதானே? நான் தரேன் உனக்கு பணம். எவ்வளவு வேணும்? 1000 ரூபாய் போதுமா? 1500 இருக்கு, வச்சுக்கோ. அப்பா, நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றேன். உனக்கு ரெஸ்டாரண்ட் தானே போகணும். நீ போயிட்டு நேரா வீட்டுக்கு வரணும், சரியா? நான் இருக்கமா உனக்கு. உன்னை எல்லாரையும் விட நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். ஓகே, சரி. செல்போன் எங்க இருக்குப்பா? அதை ஆன்லயே வைக்கணும். ரெஸ்டாரண்ட் போனோடனே எனக்கு ஃபோன் பண்ணும். ஓகே, பி ஹாப்பி. ஐ வாண்ட் மை கேர்ள் டு பி ஹாப்பி. சரியா? வெரி குட். வெரி குட். போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். போ. ரொம்ப டூ மச் இது, ரொம்ப டூ மச். வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்ததை தட்டி விட்டுட்டு போறா. காசை கொடுத்து ஹோட்டல்ல போய் சாப்பிட சொல்றாரு. நல்ல அப்பண்டி இவரு. நீங்க சும்மா இருக்கீங்களா? எதுக்கு இப்ப செல்வியை தூண்டி விடுறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். எல்லாத்துக்கும் காரணம் அவங்க இல்லைங்க, நீங்க. நீங்க இப்படி செல்லம் கொடுக்கறதுனாலதான் அவ இந்த ஆட்டம் போடுறா. இப்ப என்ன, அவ மனசுல நீங்க ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டீங்க, நாங்க எல்லாம் வில்லிங்க ஆயிட்டோம். சும்மா இருப்புல, அந்த ஆள் தான் வில்லன், நம்ம தான் ஹீரோயின்ஸ். நான் வில்லன் இல்ல, காமெடியன். போதுமா உங்களுக்கு? பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு என்னங்க இது? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கணும். என்னங்க இப்படி பண்றீங்க? இத பாரு, முதல்ல நம்ம பசங்க மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்ம பசங்க மேல நமக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஆனா அவ பழகுற பசங்க எல்லாம் நல்லவங்கன்னு நமக்கு எப்படிங்க தெரியும்? இதுக்காக அவ பின்னாடி போய் அப்படி உட்கார்ந்துட்டு எல்லாமே பார்த்துட்டா இருக்க முடியும்? என் தலையெழுத்து தான் சரியில்லைங்க. என் தலையெழுத்து தான் நான் இப்படி இருக்கேன். அவள் அது நல்லா இருக்கட்டும். என்ன 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 ஆயிடுச்சு உன் தலையெழுத்துக்கு? அதான் உங்களை கட்டிக்கிட்டாலே. வேணா விடுங்க, எல்லாருக்கும் தெரியும். விடுங்க விடுங்க. நீங்க சும்மா இருங்க. என்ன ஆயிடுச்சு இப்போ உனக்கு? என்ன ஆயிடுச்சு? காசு கொடுக்குறீங்களா? காசு எவ்வளவு ஆசையா எல்லாமே செஞ்சு வச்சேன். எல்லாமே இப்படி கீழே தள்ளி விட்டு வீடாக்கிட்டு போயிட்டா. அவ்வளவுதானே? அதெல்லாம் நான் எடுத்து சாப்பிடுறேன். அதெல்லாம் பொறுக்கி எடுத்து நான் சாப்பிடுறேன். வேஸ்ட் ஆகாது. பொறுக்கி சாப்பிடுங்க. இது பாருங்க, எனக்கு படபடபடன்னு நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். போங்க போங்க. செல்வி, உனக்கு இருக்கிற அக்கறை எனக்கும் இருக்கு. உனக்கு இருக்கிற பயம் எனக்கும் இருக்கு. இந்த காலத்து பசங்களை கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். நான் பாத்துக்கிறேன். நான் காவேரியை பாத்துக்கிறேன். நீ விட்டுரு விட்டுரு. யார் நீங்க? நீங்க யாரு? நான் இந்த வீட்ல வேலை பாக்குறவ. உங்க மேடம் இருக்காங்களா? இல்ல, மேடம் ஆபீஸ் போயிருக்காங்க. நான் திலகா மேடமை கேட்டேன். அவ எனக்கு மேடம் இல்ல. நீ இந்த வீட்டு வேலைக்காரி தானே? நான் அரசி மேடத்துக்கு மட்டும் தான் வேலைக்காரி. சரோஜினி அம்மா, நீங்க எப்படி இங்க? நான் ஏதாவது வீடு ஏதாவது மாறி வந்துட்டேனா? அவங்க அரசியோட வேலைக்காரின்னு சொன்னாங்க. நீங்க அரசி வீட்லயே இருக்கீங்க? இங்க இருக்க. நீ எப்படி? நான் என் முதலாளியோட இருக்கேன். நல்லா தான் இருப்பேன். ஐ மீன், முதலாளி நான் யாரை சொல்றேன்னு தெரியுதா? உங்க ஹஸ்பண்ட் விஸ்வநாதன்.
ரொம்ப ஃபீல் பண்ணாரு, ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நீங்க அவரை காட்டி கொடுத்துட்டு ஜிஜேவை காப்பாத்திட்டீங்கன்னு சொல்லி. கட்டின பொண்டாட்டி புருஷன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் அவன் கூட தான் இருக்கணும். நீங்க கட்டினவனை விட்டுட்டு உங்க தலைக்கு விலை வச்சவன் கூட போயிட்டீங்க. அது சார் மேல இருக்க கோவமா இல்ல உங்க மக செல்வி மேல உள்ள பாசமா? யாருமா இவரு? பேசிக்கிட்டே இருக்காரு, நீங்க பேசாம இருக்கீங்க. தப்பு செஞ்சவங்களால பேச முடியாது. ஐ மீன் அரசி வீட்டில் அவங்க இருக்கிறது தப்புன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? உங்க புருஷன் விஸ்வநாதன் இப்ப ரொம்ப மாறிட்டாரு. அவரை மாதிரி ஒரு நல்லவரை இப்ப தேடினா கூட கிடைக்க மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்துல அவர் மாறவே இல்லை. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணுங்கிற விஷயத்துல அவர் மாறவே இல்லை. வாங்க திலகா, உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மேடம் இருக்காங்களான்னு கேட்டேன். அவங்களுக்கு நீங்க மேடம் இல்லையா, அவங்களுக்கு அரசி தான் மேடமா? ஆமா ஆமா, அரசியோட பர்சனல் வேலைக்காரம்மா. ஆல் இன் ஆல் அவங்க தான். திலகா, யாரு உங்களா? மீட் மை ஹஸ்பண்ட் சரவணன். ஹலோ. இது அவர் அக்கா அபிராமி. ஹாய். ஹலோ. அவங்க ஹஸ்பண்ட் தியாகராஜ். ஹாய். செல்வியோட அப்பா விஸ்வநாதனுக்கு ரைட் ஹேண்ட்னு சிங்கப்பெருமாள் அடிக்கடி சொல்லுவாரே, அது இவர்தான். ஓ. அந்த ரைட் ஹேண்ட் சார் தானா? வெரி குட். விஸ்வநாதன் சாருக்கு ரொம்ப நம்பிக்கையானவர்னு சிங்கப்பெருமாள் சொன்னாரு, அவரா? ஆமா, விஸ்வநாதன் சார் என்ன சொன்னாலும் இவர் செய்வார். அரசியை நீங்க ஜெயிச்சதுக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் நல்லதம்பி, எனக்கு ஒரு டவுட்டு. உங்களுக்கு பெயில் வாங்கினதுக்குன்னு சொல்லாம அரசியை ஜெயிச்சதுக்குன்னு சொல்றீங்க? அரசியை ஜெயிச்சுதானே அவங்க என்ன பெயில் எடுத்தாங்க. நான் அதை சொன்னேன். ஓ, என்ன சாப்பிடுறீங்க? நான் பொதுவாக வெளியே எதுவும் சாப்பிட்றதில்ல. பட் உங்க வேலைக்காய் போட்டு கொடுத்தா ஒரு கப் காஃபி சாப்பிடுவேன். இல்ல, அவங்க அரசிக்கு மட்டும்தான் வேலைக்காரி. அப்ப எனக்கு காஃபி வேண்டாம். நாம வேற ஏதாவது பேசலாமா? பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை திலகா, ஆனா சொல்றதுக்கு ஒன்று இருக்கு. சொல்லுங்க. பரீட்சித்த மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அது தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு ஒருத்தர் சொல்லிட்டான், இந்த நாள்ல நீங்க சாவ போறீங்க, அதுவும் பாம்பு கடிச்சு தான் சாவீங்கன்னு. பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் பிளான் பண்ணாரு. என்ன அந்த பாம்பு அடிச்சு கொண்டுட்டானா? இல்ல, பூமியில இருந்தா தான் தனக்கு பாம்புனால ஆபத்து வரும்னு நினைச்ச மகாராஜா தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த பாம்புனால ஆபத்து வராதுன்னு நினைச்சாரு. மரணத்தை ஒரு நாள் தள்ளி வச்சுட்டா தனக்கு மரணமே சம்பவிக்காதுன்னு நினைச்சாரு. கடலுக்குள்ள பேலஸ் கட்டி வாழ்ந்துட்டா தப்பிச்சிடலாம் நினைச்சாரு. பேலஸ்குள்ள அந்த பழக்கூடையில பாம்பு வந்தது மகாராஜாவுக்கு தெரியாது. அந்த பாம்பு கடிச்சுதான் மகாராஜாவோட மரணம் சம்பவித்தது. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ இந்த கதையினால நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? மரணம் ஒரு மனுஷனுக்கு வரணும்னா அது வந்தே தீரும். எவ்வளவு பாதுகாப்பான இடத்துல இருந்தாலும் சரி, உள்ள இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, சாகணுங்கிறவன் செத்தே தீரணும். வரேன் திலகா. வருவேன் மேடம். ஐ எம் சாரி. வரேன். என்ன என்ன எனக்கு புரியவே இல்லையே. வந்தாரு, ஒரு கிஃப்டை கொடுத்தாரு, நம்ம கேட்காமலேயே பட 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 அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டு போயிட்டாரு. அதானே, நம்ம என்ன அவர்கிட்ட கதையா கேட்டோம்? எது கதை சொன்னாரு? இந்த கதை எல்லாருக்கும் புரியாது. யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியலமா. சேம் ஹியர். அம்மா, நீங்க மருந்து சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? 2 மணிக்கு சாப்பிட்டேம்மா. இப்ப டைம் ஆகுதேம்மா. நீங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க. இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். இல்லம்மா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணுமா மருந்து சாப்பிட்டா? வாங்க வாங்க. சாப்பிடுறாங்கம்மா. இல்லம்மா, நீங்க இவ்வளவு அஜாகிரதையா இருக்க கூடாது. வயசாகுது இல்ல, டயபெட்டிஸ் வச்சுக்கிட்டு வாங்க ப்ளீஸ். வாங்கம்மா, உட்காருங்க. உட்காருங்க. ஐயா, என்னது இது? விவசாயம் எல்லாம் போச்சு. யார் தான் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றதுன்னு இல்லையா? இது பாரு, பேசாம நம்ம வெளியே போய் தரையில உட்காந்து சாப்பிடுவோம். வா. இருங்கம்மா, நீங்க எதுக்குமா எந்திருக்கிறீங்க? உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. ஏமா,
அவங்க என்ன இந்த வீட்டு எஜமானியா? அவங்க உட்காருன்னு சொன்னா உடனே உட்காந்துட்டீங்க. அரசியோட ஷூவை துடைக்கிற நீங்க இந்த டைனிங் டேபிள்ல உட்கார கூடாது. அபிராமி, இவங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தா உங்களுக்கு என்னமா குறைஞ்சு போச்சு? எங்க கௌரவம் குறைஞ்சு போச்சு. இது பாருங்க, வீட்டுல வேலை செய்யறவங்க முதலாளிங்க சாப்பிட்ட பிறகு மிச்ச மீதியை சாப்பிடுறது தான் வழக்கம். அதை விட்டுட்டு முடக்குன்னு முதல்ல உட்காந்து எங்க முன்னால சாப்பிடுறது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. முதல்ல நீங்க எங்க இருந்து போங்கம்மா, வெளியே போன்ற. என்ன என்ன சத்தம் வாசல் வரைக்கும் கேக்குது? இவங்க வேலைக்காரியா? டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. பாவம், டயபெட்டிக் பேஷண்ட் மருந்து போட்டுக்கிட்டாங்க. உடனே சாப்பிடணும்னு நான் தான் உட்கார வச்சேன் சாப்பிடுறதுக்கு. அதுக்குள்ள இப்படி பேசிட்டாங்க. என்ன இன்னும் பேசுறது நிறுத்தலையா? நாங்க அப்படி என்ன தப்பா பேசிட்டோம்? சும்மா அவங்களுக்கு பறிஞ்சிட்டு வராது அரசி. வேலைக்காரி தானே அவங்க, அதெல்லாம் ஒரு லிமிட்ல வச்சுக்கணும். என் வீட்டு வேலைக்காரிங்க டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுவாங்க, என் பெட்ரூம்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. அதை கேட்கறதுக்கு நீ யாரு? அபி, இருந்தாலும் ரொம்ப தான் இடம் கொடுக்குறாங்க. ஆமா தியாகம், ரொம்ப இடம் கொடுக்குறேன், கொடுத்துட்டேன். இவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு. உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம ரொம்ப இடம் கொடுத்துட்டேன். என் புருஷனோட தங்கச்சியாச்சு, அவ புருஷனாச்சுன்னு நினைச்சதுனாலதான் இன்னைக்கு நீங்க டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுறீங்க. இல்லனா தரையில உட்காந்து சாப்பிட சொல்லுவியா? ஆமா, தரையில தான், இங்க இல்ல, ஜெயில உட்காந்து சாப்பிடுவீங்க. அரசி, ஏய் வாய மூடு. போஜரி கையெழுத்து போட்டவங்க, அது குழந்தையா இருந்தவங்க எங்க உட்காந்து சாப்பிடுவாங்க? ஜெயில தானே சாப்பிடணும். ஜெயில உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா டைனிங் டேபிளா போட்டு வைப்பாங்க? நாங்க ஃபோர்ஜரி கையெழுத்து போட்டோமா? ஓஹோ, இப்படி சொல்லி எங்க மேல பொய் கேஸ் போட்டு ஜெயில தள்ளலான்னு ஒரு திட்டமா? உன் யோகிதை என்னன்னு எனக்கு தெரியாதா? என் வீட்டு டாக்குமெண்ட்டுக்கு நான் கையெழுத்து போட்டாதான் லோன் கொடுப்பேன்னு பேங்க் மேனேஜர் சொன்னாரு. நீங்க என்கிட்ட கையெழுத்து கேட்டீங்க, நான் போட முடியாதுன்னு சொன்னேன். அதனால என் கையெழுத்து நீங்களே போட்டு லோனை வாங்கிட்டீங்கல்ல? அது ஃப்ராடுன்னு உனக்கு தெரியாதா? ஏன் உன் பொண்டாடிக்கு தெரியாதா? ஆனா சட்டத்துக்கு தெரியும், எனக்கு தெரியும். உங்க ரெண்டு பேரையும் தெரு தெருவா இழுத்துட்டு போக கூட எனக்கு தெரியும். ஐயோ அபிராமி, அநியாயத்தை பாத்தியா? இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நம்ம போர்ஜரி கையெழுத்து போட்டுதான் நம்ம மேல பொய் கேஸ போட்டு நம்மள. என்ன சொன்ன? நான் கையெழுத்து போட்டேன். கையெழுத்து போட்டுட்டு பிரச்சனை வந்த உடனே பல்ட்டி அடிச்சு நான் போட்டேன்னு சொல்றியா? இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருப்ப, நான் பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? முதல்ல கையெடு. ஆம்பளை கூட பார்க்காம என்ன கை வைக்கிற நீ? என்ன பண்ணுவேனே? நீ என்ன போலீஸ கூப்பிடுறது? நான் கூப்பிடுறேன். நீ கூப்பிட்டா கூட லேட்டா வருவாங்க, நான் கூப்பிட்டா உடனே வருவாங்க. உள்ள வச்சு அரசி எடுத்து உனக்கு அறிவு வரும். உடனே சேர்த்து அடிப்பாங்க. அரசி, ஐயோ ஐயோ, அபிராமி, தெலுங்கா போன் பண்ணி, தெலுங்கா. யாரு தெலுங்கா? அவன் என்ன பெரிய கொக்கா? நீங்க என்ன செஞ்சாலும் அவ காப்பாத்துறதுக்கு. நீங்க போர்ஜரி கையெழுத்து போட்டது தெரிஞ்சு உங்ககிட்ட வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி உங்களுக்கு லோன் கொடுத்தான பேங்க் மேனேஜர், அவன் உள்ள இருக்கான். எல்லாம் உண்மையா சொல்லிட்டான். எங்க பாரு அபிராமி, என் கையெழுத்து போட்டு நீங்க போர்ஜரி பண்ண விஷயம் எப்ப எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே நான் உங்க ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள போட்டிருக்கணும். ஆனா உறவுகள் தடுத்துடுச்சு. என் புருஷனோட தங்கச்சி புருஷன் நீங்க எல்லாம் அவமானப்படக்கூடாதுன்னு நான் பேசாம இருந்தேன். அதனாலதான் நான் இது வரைக்கும் பொறுமையா இருந்தேன். ஆனா உங்ககிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன்? என்ன அவமானப்படுத்தினாலும் நான் பொறுத்துக்குவேன், ஆனா இவங்களை அவமானப்படுத்தாதீங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. போதும்பா, போதும். இது வரைக்கும் உங்களால நான் பட்டது போதும். இனிமே நீங்க இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். நீங்க கிளம்புங்க, முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க. நான் 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். அண்ணா நீங்க போல நான் உள்ள தூக்கி வச்சு உங்களெல்லாம் உரிச்சு. அரசி, நீ உரிச்சு எடுக்க நாங்க என்ன வெங்காயமா? என்ன அடிக்கிட்டே போற? பட்டது போதும் பட்டது போதும்னு. என்ன பட்டது போதும்?
நீ என்னத்த பெருசா சேர்த்து வச்சிருக்க கௌரவம் நாங்க வந்து கெடுக்கிறதுக்கு? அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாலே செல்வி உன் பொண்ணு, அவ என்ன எங்க அண்ணனுக்கு பிறந்தவளா? அண்ணனோட பெத்த குழந்தைங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு போய் அந்த செல்வியை நடு வீட்டுல வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கியே, இது போர்ஜரியோட மோசம். எவருக்கோ பிறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க? என்ன பேசுறாங்க அவங்க? எவ்வளவு நாளைக்கு தான் பழச பேசிட்டு இருப்பாங்க? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. என் வீட்டுக்குள்ள வந்து ஃப்ராட பண்ணிட்டு போலீஸ கூப்பிடுறாங்களா? போலீஸ் இவங்களா லோக்கல் ஃப்ராட் கிடையாது, இன்டர்நேஷனல் ஃப்ராட். அமெரிக்கால இருந்து எதுக்காக வந்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும். எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு. இந்தா கண்ணா ஆப்பிள் மில்க் ஷேக். ஏன் கண்ணா, அது பேங்க்ல இருந்து சீல் பண்ணி வந்த 10,000 ரூபாய் கட்டு. எத்தனை வாட்டி அது என்னவ? கலை, பணத்தை என்னென்ன சந்தோஷமா இருக்கு கலை. எத்தனை வாட்டி வேணா எண்ணிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சரி இந்தா, இது 2 கொண்டு போய் பீரோல வை. சரி. ஆமா, அன்னைக்கு ஒரு பார்ட்டி பணம் கிட்டாருன்னு சொன்னியே, கொடுத்துட்டியா? கலை, அதுக்கு இந்த பணம் பத்தாது கலை. அப்ப குடுக்கறேன்னு சொல்லிருக்கே, என்ன பண்ண போற? பணம் வாங்கின ஒரு பார்ட்டி ரிட்டர்ன் பண்ணும், அதை கொடுத்தலாம். சரி கலை, அது உள்ள வையே, நாளைக்கு பேங்க்ல போடணும். சார் வணக்கம். வாங்க தனபாலனே. இப்பதான் உங்களை பத்தி என் ஒய்ஃப்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் சொன்ன மாதிரி வருவேன்ல. அதான் தனபாலனே. சார், நான் கேட்கும் போதெல்லாம் நீங்க டக்குன்னு பணத்தை கொடுத்துருவீங்க. நான் திருப்பி கொடுக்கறதுல தானே சார் என்னுடைய நாணயமே அடங்கியிருக்கு. இதுல 5 லட்ச ரூபா பணமும் இந்த மாசம் வட்டியும் இருக்கு. இந்தாங்க. ஓகே, சரியா இருக்குண்ணே. அப்புறம் காஃபி சாப்பிட்றீங்களா? எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம் சார். மறுபடியும் கொஞ்சம் பணத்துக்காக தான் வந்திருக்கேன். என்னண்ணே, வாங்கினதே இப்பதான் திருப்பி கொடுத்துருங்க, மறுபடியும் கேட்குறீங்க? சார், எனக்கு பணம் தேவையில்ல சார். என் பொண்டாட்டியோட தம்பிக்கு பிஸ்னஸ் பண்றதுக்காக ஒரு 25 லட்ச ரூபா தேவைப்படுது. அதுக்காக தான் சார் பணம் வேணும். உங்க மச்சனும் உங்களை மாதிரி ஞானமா இருப்பா அப்படியா? சார், பணத்துக்கு நான் பொறுப்பு சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? தனபாண்ண, என்கிட்ட இப்போ 25 லட்ச ரூபா பணம் இல்லைண்ணே. அடுத்த வாரம் கொடுங்க சார். அடுத்த வாரம் கூட என்னால் பெரட்ட முடியாதுண்ணே. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது மட்டும் இல்லை, எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கு. சார், வட்டி எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல சார். சார், இந்த ஸ்பீடு வட்டி இதெல்லாம் சொல்கிறாங்களா சார், அப்படி ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல சார். சார், 10 லட்சம் ரூபாய்க்கு 10 நாளில் 1 லட்ச ரூபா கூட எடுத்துக்கங்க சார். சார், 1 லட்ச ரூபா வட்டியை முன்னாடியே எடுத்துக்கங்க சார். சார், எனக்கு என் மச்சனை விட நீங்க தான் சார் முக்கியம். நானும் அப்படிதான். உங்க மேல இருக்க நாணயத்தினால தான் உங்க மச்சன் எனக்கு பணம் தர நான் ரெடியா இருக்கேன். சார், நான் எப்போ சார் வரணும்? நீங்க போங்க, நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ரொம்ப நன்றி சார். போயிட்டு வரேன் சார். கலை, தனபாலம் வந்திருந்தாரு. பணம் கொடுத்துட்டாரா? பணம் கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப திடீர்னு 25 லட்சம் வேணும் கேட்கிறாரு. ஆனா ஸ்பீடு வெட்டி தரங்கிறாரு. 10 லட்சத்துக்கு 10 நாளைக்கு 1 லட்ச ரூபா தரங்கிறாரு. எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம்! 1 லட்ச ரூபாவா? பட் நம்ம கிட்ட இது 25 லட்ச ரூபா. கலை, நாணயமான பார்ட்டி, ஸ்பீடு வெட்டி தரங்கிறாரு. எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுவோம். வேணா ஒன்று பண்ணுவோம் கலை, உதயிட்ட கேள. உதய் கிட்டயா? உதய் கிட்ட 25 லட்ச ரூபாய் எப்படி இருக்கும் கண்ணா? அட, கேட்டுதான் பார்க்கலாமே கலை, என்ன சொல்ற? ரொம்ப சிம்பிள் கேஸா இருக்கு. இதை நான் எடுத்துக்கணுமா சாரோ? லாயர்னா எல்லா கேஸையும் எடுத்துக்க தான் செய்யணும். ஹலோ, நான் தியாகு பேசுறேன்ப்பா. சொல்லுங்க அங்கிள். நான், உங்க அக்கா சவி, விகி 4 பேரும் அமெரிக்கா போகிறோம்.
அமெரிக்கா போறீங்களா? என்ன அங்கிள் சொல்றீங்க? நானும் திலகாவும் வெளியே கிளம்பும்போது வீட்டில் தானே இருந்தீங்க. நீயும் திலகாவும் எங்களெல்லாம் பார்த்து குட் பை சொல்லணும்னா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோமே அந்த டிராவல் ஏஜென்சிக்கு வா. அங்கிள் அங்கிள் என்ன சரோ? என்னன்னே தெரியல, அங்கிள் திடீர்னு ஃபேமிலியோட அமெரிக்கா போறேன்னு சொல்றாரு. என்ன இப்போ எங்க இருக்காங்க? டிராவல் ஏஜென்சியில் இருக்காராம். சரி வா அங்கே போய் பார்க்கலாம். சரி வாங்க. சார் இன்னும் 1 ஹவரில் உங்களுக்கு பொசிஷன் சொல்லிடுறேன். உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க. இல்லை சார், நான் இருந்து பொசிஷன் தெரிஞ்சுக்கிட்டே போகிறேன். அதுதான் எங்களுக்கு பெட்டர். சரு மாமாவும் திலகா ஆண்டியும் வந்திருக்காங்க. என்ன அங்கிள், என்ன பிரச்சனை? அரசி ரொம்ப கிளவரா ஒரு பிளான் பண்ணியிருக்கிறா. கிளவரா இல்ல, கிரிமினலா பிளான் பண்ணியிருக்கா. என்ன சொல்றீங்க? அரசி மாதிரி ஃபோர்ஜரி கையெழுத்து போட்டு பேங்க்ல லோன் வாங்கியிருக்கிறோமா, புதுசா பழிய சுமத்துறா. அவளே கையெழுத்து போட்டு இப்ப திடீர்னு போலீஸ் சொல்லி அரெஸ்ட் பண்ணுவேன்னு மிரட்டுறான். உள்ள தள்ளி அடிப்பாளாம். சும்மா அடிக்க மாட்டாங்களாம், ரவுண்டு கட்டி அடிப்பாங்களாம். பேசினா மட்டும் பரவாயில்ல, எங்க 2 பேரையும் பெல்ட்டை கட்டி தெரு வரைக்கும் துரத்தி அடிச்சா. அரசி மிரட்டினாங்கிறதுக்காக நீங்க ஏன் வீட்டை விட்டு வந்தீங்க? அட்லீஸ்ட் நான் வர வரைக்கும் நீங்க அங்க இருந்திருக்கலாம்ல. இருந்திருந்தா இந்நேரம் எங்களை ஜெயில தான் வந்து பார்த்துருக்கணும், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்துருக்கணும். அந்த அடி பின்னிட்டா. இல்ல சார், அரசியை விடக்கூடாது. அங்கிள் வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? வேணாம்பா, இன்னும் எரியுது. வீட்டுக்கு வரலன்னா எங்க இருப்பீங்க? ஹோட்டல்ல ரூம் போட்டு தான் இப்போ வந்திருக்கோம். டிக்கெட்ஸ்க்காக தான் இங்க வந்தோம். டிக்கெட் கிடைக்கிற வரைக்கும் ஹோட்டல்லையே தங்கிக்கிறோம். ஏமாமா, அன்னைக்கு பயந்து அமெரிக்கா போகணுமா? மிரட்டினதுக்காக இல்லப்பா, அவ மிரட்டின விதத்தை பார்த்துருந்தா உனக்கு புரியும். என் பெல்ட்டால் அடிச்ச மாதிரி நீ அடி வாங்கியிருந்தா அமெரிக்கா இல்ல ஆப்பிரிக்காக்கே போயிருப்ப. வாங்க சார், போய் அரசிக்கிட்ட என்னன்னு கேட்கலாம். அக்கா, நாங்க சொல்லாம நீங்க எந்த முடிவும் எடுக்காதீங்க. பாத்துலகா. அரசி திலகாக்கும் சரோக்கும் பயப்படுவாளா? போனா தானே தெரியும். நாம எப்படி இப்ப அங்க போறது? அவங்க போனா தானே தெரியும். நம்ம சார் இங்க வாங்க. கமிங் சார். அண்ணி, அண்ணி. இத பாருங்க, இந்த கோவம் உங்க அண்ணியை பார்த்ததுக்கு அப்புறம் குறைய கூடாது. பார்க்க தானே போற. இந்த மேட்டர்ல என்னால எதையும் பேச முடியாது, நீங்க தான் பேசணும். உங்க அக்காவையும் மாமாவையும் அடிச்சது அந்த அரசி தான், ஞாபகம் இருக்கட்டும். அண்ணி, அண்ணி. அண்ணி, எங்க அண்ணி? எங்க? உங்களை தான் கேட்கிறேன். அண்ணி எங்க? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே எங்க அக்காவையும் மாமாவும் வெளியே அனுப்புனாங்க. கூப்பிடுங்க எங்க அண்ணிய. என்ன சார், என்னங்க சத்தம்? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் எவ்வளவோ நினைச்சிட்டு இருக்கேன். நீ எதை பத்தி சொல்ற? பாத்தீங்களா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறாங்க. அக்காவையும் மாமாவும் ஏன் வீட்டை விட்டு துரத்துறீங்க? நான் அவங்கள வீட்டை விட்டு துரத்தல, அடிச்சு துரத்துன. பாத்தீங்களா, துரத்துனேன்னு திமிரா பேசுறாங்க. நான் துரத்துனது சொன்னாங்க, ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்லலையா சரவணா? உங்களை மாதிரி கையெழுத்து போட்டு ஃபோர்ஜரி பண்ணாங்கன்னு போய் சொல்லி நீங்க அவங்கள வீட்டை விட்டு விரட்டி இருக்கீங்க. அவங்க சொன்னது உண்மைன்னு நீ நம்புறியா? அப்ப நீங்க சொல்றதா உண்மையா? உண்மைனா அவங்களை அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட வேண்டியதானே? அவங்களை எப்படி காப்பாற்றணும்னு எங்களுக்கு தெரியும். திலகா இருக்கா.
அவங்க தப்பு பண்ணலைன்னா ஏன் வீட்டை விட்டு ஓடணும்? தைரியமா அரெஸ்ட் பண்ண சொல்ல வேண்டியது தானே, கேஸ் போட சொல்ல வேண்டியது தானே. அவங்க பண்ண ஃப்ராடுக்கு திலகா இல்ல யாராலையும் காப்பாற்ற முடியாது. இல்ல நீங்க திலகாவை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு எங்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இவளை இதுக்கு நான் பழி வாங்கணும்? என்ன பழி வாங்கணும்னு உனக்கு பொண்டாட்டியா வந்தவ அவ. இப்ப என்ன பழி வாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. அதான் ஒன்ன தூண்டி விட்டுருக்கா. பாத்தீங்களா, நான் உங்களை தூண்டி விடுறேன்னு சொல்றாங்க. அமெரிக்கால இருந்து வர பொண்ணு நல்லவனா தான் இருந்தேன். உன் மனசை கெடுத்தது யாரு? நான் கெடுத்தேனா? யாரு கெடுத்தாங்கன்னா அவன் சொல்லட்டும். எங்க மனசை யாரும் கெடுக்கல, நீங்க தான் எங்களை கெடுத்துட்டு இருக்கீங்க. நல்லவங்க மாதிரி நடிச்சு எங்க அண்ணனை மேல அனுப்பிச்சு வச்சீங்க. இப்ப எங்களையும் அனுப்ப பாக்குறீங்க. என்னடா சொன்ன? அண்ணனை நான் அனுப்பி வச்சேனா? திரும்ப திரும்ப அதே சொல்றேன். அனுப்பி வச்சவ பக்கத்துல வச்சுக்கிட்டு என்கிட்ட அப்படி சொல்ற? மாமா போர்ஜரி கையெழுத்து போட்டதை நான் ப்ரூவ் பண்ணட்டா? ப்ரூவ் பண்ணவாடா? அதுக்கு அக்கா அபிராமி துணை இருந்தது கூட நான் ப்ரூவ் பண்ணட்டா? சொல்லு, ப்ரூவ் பண்ணட்டா? அவங்க என்ன மட்டும் ஏமாத்தல, உன்னையே ஏமாத்திருக்காங்க. உனக்கு தெரியாம லோன் வாங்கியிருக்காங்க, உனக்கு தெரியாம இடம் வாங்கியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணவா? ப்ரூவ் பண்ணட்டா? நீ என்ன அண்ணியா தான் நினைச்ச, ஆனா நான் உன்னை அம்மா ஸ்தானத்துல இருந்து ஆதரிச்சேன். ஆனா உன் அண்ணனை அனுப்பி வச்சது நான் தானே சொல்றேன். உன் அண்ணனை கொலை செஞ்சது யாருன்னு நான் கூடிய சீக்கிரம் ப்ரூவ் பண்ணுவேன். என்ன நீங்க ஏன் முன்னாடி உங்களை அடிச்சிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க? எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்படி மர மர நிக்கிறீங்களே. என்ன பண்ண சொல்ற? திருப்பி அடிக்க சொல்றிய? அவர் அடிக்கலனாலும் நான் அடிப்பேன். உன் பதவியை அடிப்பேன். அடிப்பேன். என்ன பதவியிலிருந்து தூக்குறியா? என்ன பதவியிலிருந்து தூக்குவேன சவால் விட்டவங்கல்ல இப்ப பதவியில இல்ல. அரசி, என்ன மத்தவங்க மாதிரி நினைச்சிடாத. அதத்தான் நானும் உனக்கு சொல்றேன். என்னையும் நீ மத்தவங்க மாதிரி நினைச்சிடாத. நீ இவரோட அண்ணன் பொண்டாட்டிங்கிறதுக்காகத்தான் நீ இவரை அடிச்சதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன். நீ என் கொழுந்தம் பொண்டாட்டிங்கிறதுனாலதான் நீ பேசுறதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நீ இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்கிறேன். ஒரு நிமிஷம். உன்னை நான் எந்த இடத்துல வேணாலும் பார்ப்பேன். போ, முடிஞ்சது பாரு. போ. போ, போய் பாரு. போ. செல்வி, என்னம்மா இங்க வாயேன். என்னம்மா இங்க வாயேன், வந்து பாரு. என்னம்மா வா. இத பாரு, அந்த பையன் வீட்டு வாசல்ல நிக்கிறான். இத பாரு, அவனை திட்டிக்கிட்டு அமிச்சிடாதக்குள்ள அப்புறம் காவேரி பெரிய பிரச்சனை பண்ணுவா. அவ போக்கில் விட்டு தான் நம்ம பிடிக்கணும். இத பாரு பிள்ளை, அவனை உள்ள கூப்பிடு. நான் கூப்பிட மாட்டேன். சரி விடு, நான் கூப்பிடுறேன். தம்பி, உங்களதான் உள்ள வாங்க. காவேரி இருக்கா? வாங்க வாங்க.
வாங்க. உட்கார் தம்பி. காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றியா? எது வேணா கொண்டு வாங்க. சரி. ஹேய், எப்போ வந்த? இப்போதான் ரொம்ப தைரியமா உள்ள வந்து உட்கார்ந்துட்ட. ஆன்ட்டி தான் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. யாரு? எங்க அம்மாவா? பெரிய ஆன்ட்டி. அதானே பார்த்தேன். சரி, நீ என்ன ரெடி ஆகலையா? போய் ரெடியாக கிளம்பலாம். நான் ரெடியா தானே இருக்கேன். இந்த ட்ரெஸ்லயா? ஆமா, இதுக்கு என்ன? ஏய், நம்ம எந்த இடத்துக்கு போறோம்? இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டுருக்க. போய் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வா போ. ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன? எனக்கு பிடிக்கல. உனக்கு அப்படி இதுல என்ன தாண்டா பிடிக்கல? எதுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து பண்ற? பிடிக்கலன்னு சொன்னா கேள. போய் வேற நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வா போ. ஓகே ஓகே, உனக்கு என்ன இந்த ட்ரெஸ் பிடிக்கல அவ்வளவுதானே? ஒரு 5 மினிட்ஸ் நம்ம 5 மினிட்ஸா? சரி ஓகே, 2 மினிட்ஸ் இது வந்துடுறேன். இந்தாங்க டீ. தேங்க்ஸ். தம்பி, எனக்கு ஒரு டவுட்டு. அந்த ட்ரெஸ் நல்லா தானே இருந்தது? இல்ல, எனக்கு பிடிக்கல ஆன்ட்டி. சரி, டீ சாப்பிடுங்க. அவ தான் 2 மினிட்ஸை மாற்றிட்டு வரேன்னு சொன்னால, மாற்றிட்டு வந்துடுவா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.